தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ்கே பாக்கியநாதன், நிறுவன தலைவர், தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம். தமிழகத்தில் ஈரோடு, திருப்பூர், பவானி என பல்வேறு மாவட்டங்களில் கறிக்கோழி வளர்ப்பில் நேரடியாக 40,000 விவசாய குடும்பங்களும் மறைமுகமாக 5 லட்சம் விவசாய குடும்பங்களும் ஈடுபட்டு வர்றாங்க. விவசாயம் தவிர்த்து உபத்தொழிலில் அவங்களுடைய வருமானத்தை ஈடுகட்டுவதற்காக கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த கறிக்கோழி வளர்ப்பில் தேங்காய் நார் மஞ்சளுடைய விலையேற்றம் அதிகமாக இருக்கிறது, மூலப்பொருளுடைய விலையேற்றம் அதிகமாக இருக்குது, மின்சார கட்டணம் கூடுதலாக இருக்கிறது, கூலி உயர்வுடைய கூலி அதிகமாக போச்சு. அதனால் நீங்கள் கொடுக்கின்ற 6 ரூபாய் 50 ரூபாய் 50 பைசாவுக்கு பதிலாக ஒரு கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் களத்திலே தொடர்ந்து போராடிக்கிட்டு வருது. சமீபத்திலே ஈரோட்டில் லட்சம் விவசாயிகளை திரட்டி ஈசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைத்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் வாங்கிய கூட்டுறவு கடன்களையும் தேசிய வங்கியில் வாங்கிய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், கறிக்கோழி விவசாயிய கூலி உயர்வு 20 ரூபாய் வழங்கப்பட வேண்டும், விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு 30,000 ஏக்கர் ஒன்றிற்கு உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும் என பல்வேறு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி அந்த மாநாட்டை வெற்றியடை செய்திருக்கிறார் அண்ணன் ஈசன் அவர்கள். அதனை தாங்காத தமிழக அரசாங்கம், தமிழக காவல்துறையும் அவர் மீது 5 வழக்குகளை புனையப்பட்டு அவரை கைது செய்ததை நாங்கள் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பாகவும் தமிழக அரசையும் அதே போல காவல்துறையும் கடுமையாக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னையிலே நடக்கிற இந்த சூழ்நிலையில உலகமெல்லாம் ஆளுகின்ற விவசாயிகளுடைய உன்னத திருவிழாவும் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான திருவிழாவும் பொங்கல் திருவிழா என்று அருமைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ஈசன் அவர்களை கைது செய்தது எங்களை போன்ற விவசாயிகளாலும் விவசாய சங்கத்தை நடத்துவதாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே அவரை எவ்வித நிபந்தனையின்றி அவரையோடு கைது செய்த 9 நபர்களையும் தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் நீதிமன்றமும் விடுவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் மற்றும் அதன் கூட்ட அமைப்பு அத்தனை சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.